எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்க சூப்பரா இருக்கேன். நீங்க அங்க நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எல்லாருக்குமே பிடித்த விடுகதைகள். உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி, வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் தான் உங்க கவிஞா. இதுதான் நம்ம தமிழரும்பு. என் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணல, இப்போ போய் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? இப்போ விடுகதை நம்பர் 1. பூ போல மகராசி காயத்துக்கும் துணையானால் அவங்க யாரு? இப்ப ஆன்சர் சொல்லட்டுமா? 1 2 3. அதான் பஞ்சு. நிஜமாலே அப்படிதானே ஃப்ரெண்ட்ஸ்? பஞ்சு வந்து பூ மாதிரி சாஃப்டா இருக்குல்ல, கூடவே அது ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்குல்ல காயத்துக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ விடுகதை நம்பர் 2. என்னதுன்னா, நடக்கவே முடியாதவன் நகராமல் இருக்க மாட்டான், அவன் யார்? கெஸ் பண்ணிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 1 2 3. அதான் கடிகாரம். கடிகாரம் எப்பவுமே தரையில வந்து நடக்காதுல, ஆனா அது வந்து உள்ளுக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கும்ல, அது நிக்கவே நிக்காது. இப்போ விடுகதை நம்பர் 3. பூ இருந்தும் பறக்க மாட்டான், அவன் யார்? கெஸ் பண்ணிட்டீங்களா? கெஸ் பண்ணிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 1 2 3. அதான் சேவல் கொண்டை. அது இப்போ விடுகதை நம்பர் 4. ஒற்றைக்கால் மனிதனுக்கு 9 கைகள். அது என்னதுன்னா, ஒரே ஒரு கால் தான் ஒருத்தனுக்கு, ஆனா அவனுக்கு நிறைய கை இருக்கு, அவன் யாரு? கெஸ் பண்ணிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது ரொம்ப ஈஸியான விடுகதை தான். 1 2 3. அதான் மரம். மரத்துக்கு ஒரே ஒரு ஸ்டெம் தானே இருக்கு, ஆனா அதுக்கு எவ்வளோ கைகள் மாதிரி பிரான்ச்சஸ்லாம் வளர்ந்துருக்கு பாருங்க. இப்போ விடுகதை நம்பர் 5. என்னதுன்னா, காய்க்கும் பூக்கும் சலசலக்கும், ஆனா காக்கா உட்கார்றதுக்கு இடம் இல்லை, அது என்ன? கெஸ் பண்ணிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 1 2 3. அதோட ஆன்சர் தான் நெல்கதிர். நெல்கதிர் வந்து ரொம்ப சின்னதான பிளான்ட் தானே, அதில் வந்து பூ பூக்கும், காய் காய்க்கும். அது மட்டும் இல்லை, அது பக்கத்தில் போய் நின்னா சலசலன்னு சத்தம் கூட கேட்கல ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அது மேலே காக்கா உட்கார முடியுமா? ஏன்னா அது ரொம்ப குட்டி பிளான்ட்ல, கிராஸ். இப்போ விடுகதை நம்பர் 6. என்னதுன்னா, சின்ன பொடியனுக்கு ஒரு அரண்மனையில் வேலை, அது என்ன? கெஸ் பண்ணிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 1 2 3. அதான் படி. அதான் மெஷரிங் கப். இப்போ விடுகதை நம்பர் 7. என்னதுன்னா, குதிக்கும் குதிக்கும் குதிக்கிறான், கொட்டை பல்லாய் சிரிக்கிறான், அது என்ன ஃப்ரெண்ட்ஸ்? கெஸ் பண்ணிட்டீங்களா? 1 2 3. அதான் எல்லாருக்குமே பிடிச்ச பாப்கார்ன். ஃப்ரெண்ட்ஸ், பாப்கார்ன் வந்து நம்ம செட்டி கூட போட்டு சூடு பண்ணும் போது அது வந்து எப்படி குதிக்குது, டபால் டபால். அந்த சாப்பாடு தானே நம்மளுக்கெல்லாம் முக்கியம், அதனால எனக்கு இந்த விடுகதை ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ விடுகதை நம்பர் 8. அது என்னன்னா, வாரி வாரி வழங்குவான், அதை வாங்கறதுக்கு தான் ஆள் இல்லை, அவர் யார்? கெஸ் பண்ணிட்டீங்களா? 1 2 3. அதான் மின்னல். மின்னல் எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி நம்மளுக்கு தருது, அதெல்லாம் நம்ம வாங்கிக்கிட்டோம்னா நம்மளால தாங்க முடியுமா? இப்போ விடுகதை நம்பர் 9. என்னதுன்னா, இருவருக்கும் மேலே இருவர்கள் துணையா இருப்பார்கள், அவர்கள் யார்? கெஸ் பண்ணிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 1 2 3. அது என்னதுன்னா, கண்ணாடி. 2 ஐஸ் இருக்கா, 2, அப்புறம் கண்ணாடி அதுக்கு துணையா இருக்கா. இது சூப்பரான விடுகதை இல்ல ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ விடுகதை நம்பர் 10. அது என்னதுன்னா, கிணற்றை சுற்றி புல், ஆனா அது பச்சை கலர்ல இருக்காது, அது என்ன? அதான் கெஸ் பண்ணிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 1 2 3. அதான் ஐலாஷஸ், அதாவது கண்முடிகள். கண்டிப்பா கிணற்றுன்னு வச்சுக்கோங்க, சுத்தி புல், ஆனா அது பிளாக் கலர்ல இருக்கிறது ரொம்பவே அழகா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ விடுகதை நம்பர் 11. அது என்ன தெரியுமா? தண்ணீர் இல்லாமல் வளரும்,
கரையே இல்லாமல் படரும். அது என்ன? கெஸ் பண்ணிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 1 2 3. அதான் தலைமுடி, அதாவது ஹேர். இப்போ விடுகதை நம்பர் 12. அது என்னதுன்னா, காட்டில் கருப்பன் கயிறு போடுகிறான். அது என்ன? கெஸ் பண்ணிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 1 2 3. அதான் கட்டை ரொம்ப. அது கயிறு மாதிரி எவ்வளோ ஒரு லைனா போகுதுல ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பார்க்கறதுக்கு கருப்பா இருக்கல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ விடுகதை நம்பர் 13. அது என்னதுன்னா, தம்பிக்கு எட்டும் ஆனா அண்ணனுக்கு எட்டாது. அது என்ன? கெஸ் பண்ணிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 1 2 3. அதான் உதறு. தம்பின்னு சொல்லி பாருங்க பார்க்கலாம். தம்பி உதறு ஒட்டுதா? அண்ணன் சொல்லுங்க பாருங்க. அண்ணன் உதர் ஒட்டல, அண்ணாலதான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ விடுகதை நம்பர் 14. அது என்னதுன்னா, தங்க மாம்பழத்தை தின்ன முடியவில்லை. அது என்ன? கெஸ் பண்ணிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 1 2 3. அதான் நெருப்பு. நெருப்பு வந்து கோல்டன் கலர்ல இருக்குல்ல, அதை வந்து நம்ம கற்பூரத்துல வச்சு பார்த்தோம்னா அது வந்து மாம்பழம் மாதிரி இருக்கும். நம்ம வந்து அதை சாப்பிட முடியுமா ஃப்ரெண்ட்ஸ்? சாப்பிட்டா வாய் எரிஞ்சிடாது, அதனால தான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ விடுகதை நம்பர் 15. அது என்னதுன்னா, சிவப்பு கைப்பைக்குள் சில்லறை கொட்டி கிடக்குது. அது என்ன? கெஸ் பண்ணிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 1 2 3. அதான் மிளகாய். மிளகாய் வந்து வெள்ளை பார்க்கறதுக்கு சிவப்பு கலர்ல தானே இருக்கு. அதை உடைச்சு பார்த்தா உள்ள வந்து குட்டி குட்டியா காயின்ஸ் மாதிரி சீடு இருக்கல, அதுதான். இது ரொம்ப சூப்பரான ஆன்சர்ல, சூப்பரா இருக்குல்ல இது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ விடுகதை நம்பர் 16. அது என்னதுன்னா, 3 கால் யானை தின்பதெல்லாம் கரும்பு. அது என்ன? கெஸ் பண்ணிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 1 2 3. அதான் அடுப்பு. அந்த காலத்துல எல்லாம் அடுப்பை வச்சுதான் சமையல் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம வந்து எரிக்கிறதுக்கு தரையில எரிப்போம். நம்ம வந்து குச்சி வச்சுதானே எரிப்போம். அந்த குச்சியை வந்து சொருகனால அது கரும்பு மாதிரி தானே இருக்கு. ஸோ அதான் சார், சூப்பரா இருக்குல்ல இதுவும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ விடுகதை நம்பர் 17. அது என்னதுன்னா, வெயிலிலே மலரும் காற்றிலே உலரும். அது என்ன? கெஸ் பண்ணிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 1 2 3. அதான் வேர்வை. வேர்வை வந்து வெயில் அடிச்சுனா தானே வருது. இப்போ காற்று வந்துச்சுன்னா அது மறைஞ்சு போயிருக்குல்ல, அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ விடுகதை நம்பர் 18. அது என்னதுன்னா, வாழ்நாள் ஃபுல்லாகவே வாய் திறந்திருப்பான். அவன் யார்? கெஸ் பண்ணிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 1 2 3. அதான் போஸ்ட் பாக்ஸ். அது வந்து நீங்க வந்து போஸ்ட்மேனை பார்த்துருக்கீங்களா? அவங்க வந்து லெட்டர் போடுறதுக்கு வருவாங்களா? அதுல லெட்டர் போட்ட உடனே அது எப்பவுமே வாய் திறந்து தானே இருக்கும். எப்போ வேணாலும் கையை விட்டு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் அந்த லெட்டர் வந்து அப்படியே சரிஞ்சு வந்து விழும்ல, அப்போ நம்ம எடுத்து படிச்சுட்டு வச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். விடுகதை நம்பர் 19. அது என்னதுன்னா, குதிரை ஓட ஓட வால் குறையும். அது என்ன? கெஸ் பண்ணிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ் கெஸ் பண்ணிட்டீங்களா? 1 2 3. அதான் ஊசி நூல். ஊசி நூலை வச்சு தச்சிட்டே இருந்தா அதோட லென்த் குறையணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இதான் லாஸ்ட் விடுகதை. விடுகதை நம்பர் 20. அது என்னதுன்னா, கிளை உண்டு ஆனா இலை இருக்காது. அது என்ன? கெஸ் பண்ணிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 1 2 3. அதான் மான்கொம்பு. மான்கொம்பு நிறைய தடவை நானே பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். அதோட கொம்பு வந்து எவ்வளோ அழகா பிரான்ச் மாதிரி இருக்கும். ஆனால் அதில் எப்பயாச்சும் லீஃப் முளைக்குமா? முளைக்காதுல்ல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த விடுகதை எல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி விடுகதையை ஷேர் பண்ணேன். உங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்களா? கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஷேர் பண்ணுங்க. கூடவே என்னோட தமிழரும் சுட்டி தமிழச்சியை எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. பாய்.